பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உயர்வையும் வைத்திருக்கிறார். வாங்க, யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டாங்க, எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, எல்லாருமே இப்போ சொந்த குடும்பத்திலேயே அற்பமா எண்ணப்படுகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அற்பமா நினைச்சாங்க, எதிர் வீட்டுக்காரங்க அற்பமா நினைச்சாங்க, சொந்தக்காரங்க அற்பமா நினைச்சாங்கன்னு இல்லாம சொந்த குடும்பத்தாராலே அற்பமா எண்ணப்படுகிறோம். யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டாங்க, எப்படி அவங்களுக்கு உயர்வு வந்தது பார்க்கலாம். ஏசா, யாக்கோபு, இந்த 2 பேர்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி ஈசாக்கு சொல்றத பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், ஏசா கிட்ட போய் நீ எனக்கு ருசியா சமைச்சு கூட உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ரெபெக்காள் என்ன பண்றாங்க, இளையகுமாரனை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே அம்மா புள்ள ஒண்ணு அப்பா புள்ளன்னு ஒண்ணு அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலைமைகள் வருகிறது. இது நிச்சயமா ஒரு நாள் என்ன பண்ணப்படுவாங்க. ஏசாவும் உயர்த்தப்பட்டான், யாக்கோபும் என்ன பண்ணா, முற்பிதாக்களின் தலைவனாக தகப்பனாக வந்தான். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணா, உயர்த்தப்படான், இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகார், இஸ்மவேல், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் குடும்பத்துல அடிமையா போனவ தான் ஆகார். ஆனா அங்க போயிட்டு சாராள் என்ன பண்றாங்க, என் மூலமா தான் கர்த்தர் ஒரு சந்ததியை உருவாக்கல, என்னுடைய அடிமை பெண் நிமித்தமாவது உருவாக்குவாங்கன்னு சொல்லி மனைவியா அவங்களுடைய ஸ்தானத்துக்கு அடிமை பெண்ணை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்த தக்க வச்சு அவங்க கிட்ட நல்ல தாழ்மையா இருந்திருந்தா இன்னும் அதே வீட்டுல அதே வம்சத்துல அவங்க நம்மளோட கூட இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கர்ப்பமான உடனே தன்னுடைய நாச்சியார அற்பமா நினைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல அவங்களை ஒதுக்கக்கூடியதான சூழ்நிலைகள் வந்துச்சு. இஸ்மவேல் பிறந்து அவன் வளர்ந்த உடனே ஈசாக்கு அற்பமா நினைச்சா அவங்க இருவரையும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, தேவன் தனியா அழைத்து கொண்டு போய் வேற ஒரு சந்ததியாய் மாற்றி விட்டார். ஆனா அங்க அற்பமா நினைச்சப்பட்டது யாரு, சாராலும் ஈசாக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க இந்த உலகத்தாருடைய எல்லாருக்கும் ஒரு சந்ததிக்கு தாயாரா இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா லேயாள், ராகேல், லேயாள். யாக்கோபு ராகேல் அதிகமா நேசித்ததுனால லேயால ரொம்பவே அற்பமா நினைக்கிறேன், ஏன்னா கூச்ச பார்வை, அவனும் அவனுக்கு பிடிக்கல. இதனாலேயே என்ன அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா, கர்த்தர் பாக்குறாரு, ராகேலுடைய கர்ப்பத்தை அடைச்சு வைக்கிறாரு, ஏன்னா அவளை அதிகமா நேசிக்கிறாரு இல்லையா. லேயாளுக்கு நிறைய பிள்ளைகளை கொடுத்து அவ இதன் நிமித்தம் நான் அற்பமா என்ன பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பேர் வைத்து பிள்ளைகளை 12 கோத்திரங்கள்ல சில பிரபுக்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க, தாயாரா மாறுறாங்க. அதுவும் இல்லாம ராகேல் சீக்கிரமா 2 பிள்ளைகளோடு மரித்தும் போயிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாக்கோபோட வாழ்றது லேயாள் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்தா தன்னுடைய சொந்த ஜனங்களாலே அற்பமா எண்ணப்பட்டான். பிற்பாடு அவன் தான் வந்து தலைவனாவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால அற்பமா எண்ணப்பட்டான். ஆனா பின்னாடி அவன் தான் அவங்களுக்கு ஒரு எல்லா விதத்திலுமே தலை வணங்கக்கூடியதான ஒரு ரட்சகனா அவங்களுக்கு இருக்கிறான். தாவீது சொந்த குடும்பத்தால அற்பமா நினைச்சப்பட்டான். ஆனா அந்த தேசத்துக்கே அவன் ராஜாவா மாறினான். யாபேஸ் பரஸ்திரியின் மகன் என்று அற்பமா எண்ணப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கினார். அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னாள் தன் சகோதரியால அற்பமா எண்ணப்பட்டாங்க. அன்னால பெண்ணினால அக்கா தங்கச்சி, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா சொந்த சகோதரியை தன்னுடைய சகோதரியை அற்பமா நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவன் மூலமா ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்கி மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல வந்து ஞான திருஷ்டிக்காரன் சாமுவேல் போல யாரும் இல்லங்கிற அநேக ராஜாக்களை உருவாக்குற ஊழியக்காரர்களை உருவாக்குற ஒரு தலைவனாய் மாற்றினார். அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் வந்தாங்க. எனவே நீங்க யாரெல்லாம் எந்த குடும்பத்துல அப்பா அம்மா அவள் அற்பமா நினைக்கப்படுறீங்களா, சொந்த பந்தங்களால அற்பமா நினைக்கப்படுறீங்களா, அதே இடத்துல அவங்க கண்கள் முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். எனவே கர்த்தருக்காக காத்திருங்க. அற்பமாய் ஒரு நாளும் நீங்க எந்த இடத்துல அற்பமா என்ன பண்றீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு உயர்வும் காத்திருக்கிறது. ஆமென்.